ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஜென்ரல் டாபிக் பேசலாம் தாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக பேசி 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 போர் அடிச்சு போச்சு. சரி, ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை வாரத்தில் ஒரு நாள் பேசலாம் அப்படின்றது தான். சரி, இது ஜென்ரல் டாபிக் அப்படின்றதுனால ரொம்ப ஜென்ரலாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதோட டேக் அவே அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் சிந்திக்கணும். ஓகேவா? மெயினாக எதை பற்றிப்பா சொல்ல வர அப்படின்னா, தம்ப்நெயில்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக என்னென்ன காஸ்ட் ஆட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் நமக்கு இந்த பேட்ரிக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, பேட்ரியில் எப்படி நமக்கு ரிட்டர்ன் பேக் வருது, நம்ம பெட்ரோலுக்கு நிகராக தானே எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது நமக்கு ரிட்டர்ன் வருது. நம்ம ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே நம்மளால் போட்ட பணம், நீங்கள் அந்த வெஹிக்கிளுக்கு காஸ்ட் பண்ண பணத்தை நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வாதம் வச்சாலும் நமக்கு தெரியாமல் ஒரு அமௌண்ட் போகுது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஸோ இதில் சில விஷயங்கள் இருக்குது. இது ஃப்யூச்சரில் இந்த பில் நம்ம இப்போ அது ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கிறது இல்லை. பட் ஃப்யூச்சரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லாக, இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லு மிகப்பெரிய தலைவலியாக வரப்போகுது அப்படின்றது இப்போ சமீபத்தில் வர எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஈவன் நான் ஒரு சோலார் பேனல் வச்சுருந்தாலும் சரி, அதை பற்றின டிஸ்கஷன் நம்ம வருவோம். இப்போ நம்ம ஊரோட எலக்ட்ரிசிட்டி பில்லோட காஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதில் சில ஐட்டங்களை நம்மளால் கவனிக்க முடியும். இந்த 100 யூனிட்டு 200 யூனிட்டுக்கு கீழே அப்படின்னா ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் 500 யூனிட்னா ஒரு ரேட்டு, அப்புறம் 1000 யூனிட்னா ஒரு ரேட்டு அப்படின்ற மாதிரி ஒன்றுத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் 500 யூனிட்டுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய சப்சிடி கிடைக்குது. ஸோ நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லில் நிறைய நம்மளால் சப்சிடி பார்க்க முடியுது. இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் சப்சிடி இருக்கிறது யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லோவர் மிடில் கிளாஸில் கம்மியாக எலக்ட்ரிசிட்டி பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு சப்சிடியை கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வச்சு நம்ம பொலிட்டிக்கலி நம்ம ஊராக இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி, கேஸு, பெட்ரோல் இதெல்லாம் வச்சு பாலிட்டிக்ஸ் நிறைய பேசப்படுறதுனால அவ்வளோ சீக்கிரமாக இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வரல. ஏன்னா ஒரு அரசாங்கம் இதில் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சா அடுத்த அரசாங்கம் இது மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம பாலிட்டிக்ஸை பற்றி பேசணும்னா நார்மலாக சப்சிடியை வச்சு தான் இது ஓட்டிகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ காலத்துங்க நம்ம இந்த சப்சிடியை வச்சு தள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காதீங்க. இருக்கிற நிலமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் இந்த இவி ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் ஜாஸ்தியாக போகுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான செலவுகள் இருக்குல்ல, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்கிரேட் பண்ணணும், ஒயரிங்ஸ் அப்கிரேட் பண்ணணும், அது மாதிரி டிஎன்இபியோட அவங்களோட காஸ்டிங் ஜாஸ்தியாகும். ஸோ கொடுத்துட்டு இருந்த அதே அமௌண்ட் நம்மக்கிட்ட இப்போ கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க முடியுதுல்ல. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக்கியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் போட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 9 to 6 இருக்குல்ல, இல்லை 9 to 5, இது பீக் ஹவர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம போக தான் தெரியும். ஸோ இந்த பீக் ஹவர்ஸில் நமக்கு பில் ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும். அது ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸ்கூட்டராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அதில் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னும் போது நாளைக்கு அதுக்கான காஸ்டிங் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. சரி, இதெல்லாம் தெரியாமையா நம்ம வாங்க போகிறோம்? எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏசி யூஸ் பண்ணுறோம், 1க்கு 2 ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெயிலுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏசி, அப்புறம் ஊருப்பட்ட லைட் யூஸ் பண்ணுறோம், டிவி. இப்போ சாதாரணமாக ஒரு டிவி யூஸ் பண்ண இடத்துல இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் டிவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டிவி, கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சராசரியாக லோவர் மிடில் கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா 600 யூனிட்டுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுறாங்க.
மிடில் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் சராசரியாக யூஸ் பண்ணுறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சராசரியாக நம்மளோட டிமாண்ட், எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. சரி வாஸ், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ஜாஸ்தியானதுனால நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியாக போகுது அப்படின்றது அது வந்து ஒரு ப்ரிகாஷனாக தான் நான் சொல்கிறேனே தவிர, இதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது உங்களோட விஷயம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் வாங்கிட்டேன். இப்போ சப்போஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் என்னோடய இதை பில்லெல்லாம் நான் கட்டுப்பாடு பண்ணணும், நான் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் ஜாஸ்தியாகும் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம வந்து சோலார் பேனல் தான் நமக்கு வந்து ஒரு சாய்ஸாக இருக்குது. இப்போ எல்லாம் நான் சோலார் பேனலை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து ஆன்கிரிட் போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்து வருவாங்க. ஆன்கிரிட் அப்படின்னு வரும்போதே காஸ்ட் வந்து ஒரு 2 lakhs அபோவ் தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வீட்டில் இவி கார் வச்சுருப்பாங்க, ஏசி வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கம்மியாக ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆன்கிரிட்டில் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த முடிவை வந்து கைவிட்டுருவாங்க. இது நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற காஸ்ட்டை தான் நம்ம நினைப்போமே தவிர, அதுக்கப்புறம் அதால் நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்டை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்றது ஒரு நார்மலாக எல்லார்கிட்டையும் பார்க்குற ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரியுது. ஸோ ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஈவியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும், நீங்கள் இந்த இபி பில் இப்போ சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெருசாக செலவு ஆகாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஏசியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். அதனால் இப்போலேருந்து சிறுக நான் என்ன சொல்கிறேன், 1 கிலோவாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சிறுக நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ன மேட்டர்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சோலார் பேனல் போடும்போது இருந்த காஸ்ட்டுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. பேனல் சைஸ்லேயும் வேரியேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இனிஷியலாக அப்படின்னு பார்த்தாலே ஒரு 1.5 2 கிலோவாட் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி போகும்போது இனிஷியலாக காஸ்ட் வந்து நம்ம 1 lakh கிட்ட நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 1 lakh அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதோட, நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்களோ இல்லையோ, உங்களோட ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு வீடை ரெனோவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட வீட்டு டிசைனில், குறிப்பாக நான் வந்து புது வீடு கட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களோட வீட்டு டிசைனில் சோலாருக்கான ஃபெசிலிட்டியை அமைச்சிருங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் திங். ஓகே, நீங்கள் வந்து இபிக்கு நீங்கள் அவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கும். இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா, அந்தளவுக்கு பில் ஏறிக்கிட்டே போகுது. முடிஞ்ச அளவு உங்களோட வீட்டுக்கு ஒரு சோலார் பேனலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்கள் மைண்ட்லேயாச்சும் போட்டு வைங்க. ஒரு 1-2 இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இப்போயே உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் இப்போயோட கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கான புரிதல் நிறைய பேருக்கு இருக்க மாட்டுது. சோலார் பேனல் அப்படின்னாலே அது என்னவா இருக்கும், அது எப்படி இருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ். ஆஃப் கிரீடுன்றாங்க, ஆன் கிரீடுன்றாங்க, அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு புரிய மாட்டுது. சில இது வந்து பேட்ரி எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பேட்ரி இல்லாமையே சோலார் பேனலாக அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி உனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்னோட முந்தைய வீடியோஸ் பாருங்க. சோலார் பேனலை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, எனக்கும் ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாமல் தான் இருந்தது. ஸோ அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது ஃப்யூச்சரில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து கம்மியாகும். விண்மில்லாம் இட் வில் டேக் டைம். ஏன்னா விண்மில்ல 1008 விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபேன் சுற்றுதில் அதில் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன இடத்துல நம்ம விண்மில் போட முடியுமா அப்படின்றது ப்ராஜெக்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் லெவல்லையே தான் இருக்குது. இன்னும் கமர்ஷியலைஸ்டாக எந்த ஒரு விண்மில்லும் வந்து 24/7 ஓடும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ராஜெக்ட் வைஸில் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் மேபி விண்மில்லும் வந்து சோலார் பேனலுக்கு போட்டியாக வரலாம். பட் இப்போ இருக்க நமக்கு கைவசம் இருக்க என்னென்னா, ஒரு 1.5 கிலோவாட் 2 கிலோவாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சின்னதாக ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் இப்போ இருக்கிற எக்ஸ்பென்ஸே நீங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போலேருந்து ஒரு 2 வருஷம் கழித்து போட்டிங்கன்னா இதோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ சின்ன லெவல்லையாச்சும் நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு
வச்சிங்கன்னா ஒரு 1.5 கிலோவாட்டு 2 கிலோவாட்டுக்கு நீங்கள் வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணுங்கள். சோலார் பேனல் யூஸ் பண்ணும்போது மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனலை யூஸ் பண்ணுங்கள். பாலி வேணும் அப்படின்னா பாலி கிறிஸ்டலினும் உங்களுக்கு வந்து சீப்பர் காஸ்ட்டில் கிடைக்கும். பட் இது சோலாருக்கான டாபிக் கிடையாது. பட் நம்ம ஜென்ரலாக தான் பேசுகிறோம். பட் பாலி கிறிஸ்டலின்னா உங்களுக்கு நிறைய இடப்பரப்பு வேணும். நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செலவு கம்மியாக நீங்கள் வந்து பாலி கிறிஸ்டலின்னு போய்க்கலாம். நிறைய பேர் இப்போ உங்களுக்கு சோலாரை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவை இல்லை பர்சனலாக என்கிட்ட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் டெலகிராம் குரூப் லிங்க்கு கொடுக்குறேன். அங்கே வந்து எல்லா சோலார் ரிலேட்டட் டாபிக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எப்பயுமே நம்ம ஒரு சோலாரை பற்றின அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ இல்லை உங்களோட டவுட்ஸு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்கள் எப்படி காஸ்ட் சேவிங் பண்ணீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அதில் நம்ம மேற்கொண்டு டிஸ்கஷன் பண்ணலாம். இது கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நம்ம சோலாரை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் வந்து ஒரு டேக் டவுன் இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக 100% நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye.